வணக்கம், வெல்கம் பேக் டு 1GP Tech சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நானும்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோன் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுலேயும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியாமல் மொபைலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஒழிச்சு தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது போல் மேலும் மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை மொபைல் ரிவ்யூ இல்லை ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினோம்னா கண்டிப்பாக 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் கண்டிப்பாக வச்சிருப்போம். ஸோ அப்கிரேட் பண்ண போகிற நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேற மொபைல் வாங்குவாங்க. அப்படி இல்லாட்டி செகண்ட்ஸில் யார்கிட்டயாச்சும் மொபைல் வந்து வித்துருவாங்க. இப்படி விற்கும் போது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு நம்ம மொபைலே வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துடுறாங்க நம்ம உள்ள டேட்டாலாம். ஸோ அப்படி யாரும் மொபைலோட டேட்டாலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்ரெட் ட்ரிக் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு உங்களோட டயல் பேடை ஓப்பன் பண்ணிட்டு *#*7780# ஃபைனலாக ஸ்டார் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க எல்லாமே இரேஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை மொபைலை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இரேஸ் ஆகிடும். இதுக்கப்புறமேட்டு உங்கள் மொபைல் யார்கிட்டே விற்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சேஃபாக இருக்கும். இன்னொரு சீக்ரெட் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா *#06# அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட IMEI நம்பர் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம எல்லாருமே ஃபோன் வாங்கின புதுசுலேருந்து பாக்ஸை வந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அதில் தான் வந்து அந்த IMEI நம்பர்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த கோட் மூலியமாகவே உங்கள் IMEI நம்பர் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கு என்னையும் சேர்த்து எத்தனை பேர் நீங்கள் பைக் ஓட்டும் போது பாட்டு கேட்டுட்டோ இல்லை ஃபோன் பேசிட்டோ போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரிக்கு தான் இது. நார்மலாக நம்ம பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த ரிங் சவுண்டு மட்டும்தான் வரும். யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தி பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான ஒரு ட்ரிக்கை வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயல் பேட் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் அண்ட் கால் எண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் காலர் நேம் அலோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண சாம்சங் மொபைல் இருந்துச்சு. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் சொல்கிறனால ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு பைக்கை நிறுத்தி தான் நீங்கள் யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோம்னா, நார்மலாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். டாப்பில் ஒரு ஆப்பு கீழே ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு நம்மளால ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் என்னென்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை கூட நம்ம வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவாகவே உங்கள் ஸ்க்ரீனை வந்து எத்தனை ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வேணும். டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க அபவுட் ஃபோனில் போயிட்டு பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி டு ரீசைசபிள்னு இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ரீ ஃபார்ம் விண்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண ரீசெண்ட் விண்டோஸ்லாம் போனீங்க அப்படின்னா டாப்பில் அதோட ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் இன் பாப்அப் வியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் பாப்அப் வந்து எத்தனை அப்ளிகேஷனுக்கு வேணாலும் இது போல் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுது. இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸையும் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியுது. உங்களால் மல்டி விண்டோவாக மல்டி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண முடியுது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண அந்த பாப்அப் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டராக வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ அது மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பாப்அப் விண்டோ வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியுது. சப்போஸ் உங்கள் மொபைலில் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் பாப்அப் விண்டோ நிறையா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். மறக்காம இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணதான். ஸோ என்னப்பா அப்படின்னா, நார்மலாக வந்து பிடிச்ச பிக்சரோ பிடிச்ச வீடியோஸோ நம்ம லைக் போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த பிக்சரை வந்து மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேவும் பண்ணி வச்சுக்க முடியும். சப்போஸ் வந்து சேவ் பண்ணாமல் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த லைக் போட்ட பிக்கு வந்து காணாமல் போயிடும். அந்த லைக் போட்ட பிக்சரை அகைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா உள்ள போயிட்டு ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறது மூலியமா கமெண்ட்ஸு, லைக், ஸ்டோரி ரிப்ளேஸ், ரிவ்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் போட்ட பிக்சரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிக்குக்கு லைக் போட்டிருக்கீங்களோ எல்லா
டாப்பிக்குமே இங்கே வந்து வந்துடும். சப்போஸ் வந்து நீங்கள் யாருக்காச்சும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் உள்ள போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்க எல்லாமே வந்துடும். ஸ்டோரி ரிப்ளேஸ் நீங்கள் யாருக்காச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டோரி ரிப்ளேஸும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ ஆப்ஷனில் இன்னொரு ட்ரிக் வந்து இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. மேலும் வீடியோஸ்லாம் அதுலேயும் போட நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இது போல் ஒரு சேனல் இருக்குது, ஸோ இது போல் வீடியோஸ்லாம் போடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.